கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை எடுத்து படிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போமா? அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களுக்கு இவர்களுக்கு போகாதென்று. இது என்ன ஒரு சம்பவம்? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். என்னன்னா 5 அப்பத்தை, ஆனா அதற்கு முன்பாக இந்த ஒரு வசனத்துல கர்த்தர் இன்னைக்கு பேசியிருந்தார். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு முன்பாக இருக்கிற ஒரு வசனத்தை படிப்போமா? தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அல்லேலூயா. இங்க யாருக்கு டெஸ்ட் வைக்கிறார் கர்த்தர்? சொல்லுங்களேன். சீஷர்களை ஒருத்தருக்கு மட்டும்தான். யார் அவன்? பிலிப்பு என்ன வேலை பண்ணியிருந்தாரு? தேவன் ஊழியத்தில் செய்வதற்காய் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். இங்க தேவன் எப்படி ஒரு கூட்டத்தெல்லாம் கூட்டுவார்னா, நம்மளை மாதிரி நோட்டீஸ் அடிச்சு விளம்பரம் பண்ணி இருக்கிற ஒரு 4 பேரை கூட்டிட்டு வாங்க, கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்கன்னா கடைசியில் யாரும் என்ன பண்ண மாட்டோம், கூட்டம் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து பண்ணுற ஊழியம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்படியே ஒருத்தர் கடை தெருவுக்கு போவார், இந்த ஜியோ ரோடு பக்கம் போவார், நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவார், இடையில எல்லாரையும் சுகப்படுத்த மாட்டார். யாராவது ஒருத்தரை மட்டும் என்ன பண்ணுவார், டக்குன்னு தொட்டுட்டு சுகப்படுத்திட்டு பேசக்கூட மாட்டார். 2 வார்த்தை தான், மற்ற வார்த்தை போயிடுவார். கூட இருக்கவங்கள என்ன தொட மாட்டாரா, என்கிட்ட பேச மாட்டாரா, எனக்கு எதாவது விடுதலை கிடைக்காது, அப்படியே ஃபாலோ பண்ணினே போவாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே ஜீரோட வாசலில் வந்தோடனையும் அங்கே இருக்க 2 பேரை தொடுவார். அவனுக்கு எதாவது கண்ணு தெரியாமல் இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். கூட இருக்கவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, ஐயோ என்ன தொட மாட்டாரா, எனக்கு அற்புதம் நடக்காதா? திருப்பியும் அவர் பின்னாடியே போனோம், ஏதாவது சால்வியை தொட்டாவது என்ன பண்ணலாம். அதில் ஒரு லேடி என்ன பண்ணும், கையை குறுக்க விட்டு அவர் சால்வியாவது தொட்டுடலாம், ட்ரெஸ்ஸையாவது தொட்டு, அதை தொட்டவனே 2 பேர் சுகம். இதை பார்த்தவங்களுக்கு இன்னும் ஐயோ அவர் ட்ரெஸ்ஸை தொட்டா கூட அற்புதமா, அப்படி ஏதாவது பேச மாட்டாரா, என்னை குறித்து ஏதாவது தீர்க்க தரிசனம் பேச மாட்டாரா, எனக்கு ஏதாவது வரங்கள் கொடுக்க மாட்டாரா, அப்படியே ஃபாலோ பண்ணி இருப்பாங்க. இப்படியே 4 பேர் தொடுவார், அப்படியே ஃபாலோ பண்ணி வருவாங்க பாருங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் மலையில் போய் உட்காந்துருவார். மீட்டிங் அப்புறமேட்டு தான் சுவிசேஷம். அதுக்கு முன்பாக வரை ஒரு சுவிசேஷம் கிடையாது, வெறும் அற்புதங்கள் மட்டுமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்படி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். எனக்கு என்ன தலைப்பு? எனக்குள்ளே இருக்கும் இயேசுவின் அனுபவம். இப்போ பிலிப்புக்குள்ளே இருக்கிற இயேசுவின் அனுபவம் தான் இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். யார் பிலிப்பு இன்னைக்கு? சொல்லுங்களேன். நான் தான் பிலிப்பு. அடிக்கடி பேரை மாற்றுவேன், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அங்கே பிலிப்பு என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு ஏசப்பா ஒரு ப்ராஜெக்ட் என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு, இந்த ஊழியத்தை கொடுத்துட்டாரு. என்னப்பா எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன சாப்பாடு, என்ன அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா, எதாவது பண்ணிட்டீங்களான்னு சுற்றி பார்க்குற ஊழியக்காரர் கேட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றி பார்த்துட்டு இவ்வளோ பேர் கூட்டம் என்ன முடியல, ஏன்னா இவர் ஒருத்தர் தான் இருக்கார். இவர் கேட்டுறதுக்குள்ளே உடனே சொல்லணும். ஒரு குத்து மதிப்பாக பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு குத்து மதிப்பாக யோசிக்கிறாரு, 200 ரொட்டி கிடைக்கிறது கஷ்டம். அந்த டைமில் அந்த இடத்துல 200 ரொட்டியில் என்ன பண்ண முடியும், இப்போல்லாம் மாவு கிரைண்டர்லாம் இருக்குது, போட்டு அரைச்சி கிரிச்சி எதாவது பண்ணலாம். அப்போல்லாம் என்ன இருக்காது, மலைக்கு மேலே சரி வீட்டிலையும் சரி உரல் தான். ஒரு வாரத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணினோம், சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணாதான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சாப்பிட முடியும். இப்போல்லாம் இன்ஸ்டன்டாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்போ கிடையாது. 200 ரொட்டி ரொம்ப கஷ்டம். இவன் அதிகபட்சம் வச்சு சொல்கிறான், 200 ரொட்டியை என்ன பண்ணலாம், பிச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, இவங்களுக்கு பத்தாது ஆண்டவரே அப்படின்னு என்ன சொல்கிறான், அவன் தன் அனுபவத்தில் சொல்லுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அனுபவம் சொல்லுங்களேன். நம்ம அனுபவம்னா என்ன, இத்தனை நம்ம வீட்டில் ரொட்டி சுட்டிருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டில் யாராவது செஞ்சுருப்பாங்க, இவ்வளோ பேருக்கு சமைச்சு கொடுக்கணுன்னா ஒரு அனுபவம், எத்தனை வேலையாட்கள் இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கொடுக்க முடியும், அவனை சுய அனுபவத்தில் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி 24ஆம் தேதிக்கு வந்தாச்சு. இந்த 24 நாட்களில் வாங்கின சம்பளம் என்ன ஆகிட்டு இருக்கும் இந்நேரத்துக்கு? எத்தனை பேருக்கு மிச்சம் இருக்குது? மிச்சம் இருக்கிறவங்களாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் பாக்கியவான் இன்னைக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாங்கின 5ஆம் தேதியே சம்பளம் காலி. இன்னைக்கு 24ஆம் தேதி உட்காந்துருக்குறோம். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 6 நாள் இருக்கு. இந்த மாதம் சரி, இந்த வருஷம் சரி. சில பேர் இருக்கலாம், என் பிள்ளைக்கு நான் எப்படி திருமணம் நடத்துவேன், திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க, கையில் ஒன்றும் இருக்காது, 10,000 நகையாவது போடணும்,
இல்லை 100 சர நகையாவது போடணும், சமையல் ஆக்கணும், கொடுக்கணும், கையில் காசு இருக்காது. வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசை இருக்கும், பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுவீங்க, ஆனால் என்ன பண்ணாது, பொருளாதார தேவை உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு நல்ல காரியம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனும் சரி, ஒரு சர்ச்சுக்கு இன்னைக்கு வரணும்னா கூட சில பேர் தூரத்துலேருந்து வரும்பொழுது ஒரு மினிமம் 100 ரூபாய் செலவு பண்ணால் தான் ஒருத்தர் பிரயாணம் பண்ணி உள்ளே வர முடியும். இது உன்னுடைய அனுபவம். ஆமென். என்னால் இந்த மாதம் குடும்பம் நடத்த முடியுமா, இந்த வருஷம் உண்மையாக வாழ முடியுமா? உலக சுகாதாரத்துறை தெரியுது, இன்றைக்கி நம்ம இந்தியாவில் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஜாலியாக நம்ம சமூக இடைவெளி விட்டு உட்காந்துருக்கோம். எல்லாம் மாஸ்க்கு போட்டு உட்காந்துருக்கீங்க, வரும்போது சானிடைஸ் போட்டு எல்லாம் வந்தீங்க. ஆனால் ஃபாரினில் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 4000 பேர் இறந்து கொண்டிருக்காங்க அமெரிக்காவில். எத்தனை பேர்? 4000 பேர். பக்கத்தில் பார்த்தவங்க இன்னைக்கு கிடையாது. ஆமென். இன்னைக்கு ஜாலியாக நம்ம இருக்கோம், நம்மள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அனுபவம் என்ன? பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தர் இறந்துட்டா இந்த கொரோனான்னு என்னன்னு தெரியாது. கொரோனா என்னன்னே தெரியாமல் 4 மாதம் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க. அது வியாதின்னு தெரியல. சில பேர் என் பையன்கிட்ட கேட்ட, கொரோனா என்னடா? அது ஒரு ஸ்கெலிட்டன் டேடி, பை கல்லுலாம் இப்படி வச்சுக்கிட்டு வரும் டேடி. இன்னும் சில பேருக்கு கொரோனா என்னன்னு தெரியாமே நம்ம பாதுகாப்போடு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னு நினைக்கிறோம், ஆனால் யாரும் பாதுகாப்போடு இல்லை. இது உன்னோட அனுபவம். எல்லாம் கேட்கறது, நடக்கிறது. சில பேர் சொன்னாங்க மூச்சு காற்றுலேயே பட்டோம் வருவோன்ட்டு. இன்னைக்கு வந்திருந்தா நம்மள என்ன பண்ணியிருப்போம்? போயிருக்கணும். அதெல்லாம் நம்மளுக்குள்ள வராது. ஏன் சொல்லுங்க வராது? அமெரிக்காக்காரனுக்கு கொசு கடிச்சாவே செத்து போயிடுவான், இல்லை அலர்ஜி ஆகிடும் உடம்பெல்லாம். நம்ம கொசுக்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு கொசு மத்தியில் வாழ்ந்துன்னு இருக்கோம். குப்பை மத்தியிலையும் கொசு மத்தியிலையும் டஸ்ட்டு மத்தியில் தான் நம்ம வாழ்கிறதுனால இந்த கொரோனா என்ன ஆல்ரெடி என்ன வந்துச்சு? டங்கு ஃபீவர் வந்துச்சு, டைஃபாய்டு வந்துச்சு, கால்ரா வந்துச்சு. ஒன்றும் நம்மளை அசைக்க முடியல. இந்த கொரோனா வந்து என்ன பண்ண போகுது? இதோட அனுபவம் நம்மளுக்கு ஏற்கனவே 4 நோய் வந்துச்சு, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நம்மளை பார்த்து பார்த்து வந்தது எல்லாம் தோல்வி. இனி நடக்க போகிறது எப்படி இருக்கும்? தோல்வியாக தான் காணப்படும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவருடைய அனுபவம் எப்படி தெரியுங்களா? சொல்லுங்களேன். வனாந்தர பாதையில் என்ன சொன்னார்? நீரூற்றை உண்டு பண்ணின தேவன். அந்த அனுபவம் யாருக்குள்ள இருக்கு? சொல்லுங்களேன். ஏசப்பாட்ட இருக்கு. சொல்லுங்க. வழி இல்லாத இடத்துல கடலை பிரித்த அந்த அனுபவம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. ஆகாரமே இல்லாத அந்த மத்தியில் மன்னா என்ற உணவை கொடுத்து வழி நடத்துகிற அந்த அனுபவம் யார்கிட்ட இருக்கு? ஏசப்பாட்ட இருக்கு. எனக்கு சிக்கன் மட்டன் தான் வேணும்னு கேட்கும்பொழுது காடைகளை கொடுத்து வழி நடத்தின அந்த அனுபவம் யார்கிட்ட இருக்கு? அல்லேலூயா. வியாதியோடு பல வருடங்களாய் கூனியாய் குருடையா இருந்த அவர்களை சுகமாக்கின அனுபவம் யார்கிட்ட இருக்கு? ஏசப்பாட்ட இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சமாதானம் இல்லாத இந்த குடும்பத்தில், பல வருடங்களாய் சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்த அந்த அனுபவம் யார்கிட்ட இருக்கு? ஏசப்பாட்ட இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே வச்சிருக்கோம் தெரியுங்களா? வெளியே வச்சுட்டு நம்ம ரசிச்சுன்னு இருக்கோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த அனுபவம் யாருக்குள்ள இல்லை? சொல்லுங்களேன். எனக்குள்ள இல்லை. உண்மையாகவே உனக்குள்ளே இருக்கிறது என்னன்னா, நேற்று நடந்தது என்ன, அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன, இதை வச்சு தான் என்ன பண்ணும்? இதை என்னால் நடத்த முடியாது, இந்த கல்யாணத்தை பண்ண முடியாது, இந்த பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியாது, இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது, இந்த குடும்பத்தை நடத்த முடியாது. கையில் இருக்குது இவ்வளோதான். எப்படி என் பிள்ளையை படிக்க வைக்க முடியும்? எப்படி ஃபீஸ் கட்ட முடியும்? எப்படி என் பிள்ளையை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும்? அல்லேலூயா. ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எழுதி அப்ளை பண்ண முடியும். யார் போட்டாலும் கவர்மெண்ட் வேலைலாம் கிடைக்காதுங்க, காசு கொடுத்தா தான் வேலைன்னு சொல்லி சில பேர் சொல்லிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போனவங்க உண்டு. அல்லேலூயா. ரேஷன் கடை வேலைக்கு என்ன எக்ஸாம் வேணும்? சத்துணவு வேலைக்கு என்ன ரேஷன் வேணும்? கவர்மெண்ட் என்ன படிப்பு வேணும்? இன்னைக்கு படிப்பு இல்லாதவங்களுக்குன்னு ஒரு வேலையை வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அனுபவம் என்ன இருக்குது? சொல்லுங்களேன். இதுவரையும் பார்த்த அனுபவங்கள், இதுவரையும் தோத்த அனுபவங்கள், இதெல்லாம் உன்னுடைய அனுபவங்கள். கரங்களை இருபத்தில் வச்சு சொல்லுங்களேன். என் அனுபவம் வேஸ்ட்டு. இப்போ சொல்லுங்க. என் அனுபவம் வேஸ்ட்டு. எனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய அனுபவம் தான் எனக்கு முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் அவர் அனுபவத்தை பார்த்தினா இதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. அடுத்த வசனத்தை படிங்களேன். இதுவாது பரவாயில்ல. எப்படின்னா, நான் உங்களை கேட்குறேன், உங்கள் குடும்பம் நீங்கள் வழி நடத்துறீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? விமர்சனம் பண்ணுவாங்க. ஏசப்பா கேட்டது யார்கிட்ட? பிலிப்பு கிட்ட. அடுத்தது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு?
அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் என்ன பண்றான்? அப்போது அவருடைய சீஷன் வரும், நானும் வேலை செய்யறேன், நானும் ஊழியம் செய்யறேன். என்ன பண்றான்? உள்ள வந்தது மட்டும் இல்ல, அவன் பேசுற காரியம் இன்னும் அவிசுவாசம். இவனாவது 200 அப்ப இருந்தா என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன்? 200 பேரை வச்சு பிரிச்சு கொடுத்தா கூட வராதுன்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பா சொன்னான். இவன் என்ன சொல்றான்? ஏசப்பா நீங்க வேற 200 அப்பமா, இங்க இருக்கிறதே 3 அப்பம் தான், இங்க இருக்கிறது 5 அப்பம் தான், 2 மீன் தான், அது ஒருத்தங்கிட்ட தான் இருக்கு, அதுவும் பத்தாது, 200க்கு எங்க போயிட்டீங்க? அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு வந்து எப்படியோ என் பிள்ளைக்கு நான் 10 சவரம் நகை போட்டு என் குடும்பத்தை நடத்தலான்னு சேர்த்து வச்சிருப்பீங்க. பக்கத்தில் இருக்க பொம்பளை வந்து சொல்லும், இன்னைக்கு நகை ரேட்டு தெரியுமா? 50,000 ரூபாய் கிட்ட போகுது, உன்னால் 10 சவரில் வாங்க முடியாது, 5 சவரம் போட்டு அனுப்பு. உன் விசுவாசம் உன் பிள்ளைக்கு நிறைய வச்சிருப்ப உன்னோட அனுபவத்தில். ஆனால் நடந்த காரியம் என்ன? இன்னொரு அனுபவம் வந்து சொல்லுது, வெளியே இருக்க அனுபவம் வெறும் கொஞ்சம் தான், முடியாது. படிமா அந்த வசனத்தை. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கான், அவன் கையில் 5 அவன் கையில் 5 வார் கோதுமை என்ன பண்ணிருக்கு, நல்ல சுவையான பிரெட் ஒன்று இருக்கு, 2 சப்பாத்தி, 5 சப்பாத்தி இருக்கு, 2 மீன்களும் 2 வறுத்த மீன், என்ன தந்தூரி மீனும் இருக்கு. கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பம் 2 மீன். 5 அப்பம். எத்தனை பேர் கொடுக்கணும்? இப்ப 30,000 பேருக்கு கொடுக்கணும். 5,000 புருஷர்கள். ஏன் 5,000ன்றீங்க? 5,000 புருஷர்கள் மற்றவங்களை கூட வந்தவங்க என்ன பண்ணணும்? எச்ச போடுமா? எல்லாருக்கும் கத்தர் கொடுத்து நடத்தணும். கத்தர் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. கேட்டது ஒருத்தனை கூட இருக்கும். இன்னைக்கு நம்மள அப்படிதான், நீ எழும்பினாலும் சரி சபைக்கு வந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கத்தர் வச்சிருப்பார். நான் சொல்லுவேன், ஒரு 3 மாசம் வாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 வாரம் வருவாங்க, 3 வாரம் வருவாங்க, கத்தர் வச்சிருப்பார் ஆசீர்வாதத்தை 3வது 4வது வாரத்தில் கூட வச்சிருப்பாரு. கிட்ட வர நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எவனாவது ஒருத்தன் எங்கே போவாதப்பா இங்கே போகணும் உன்னை டைவெர்ட் பண்ணி விட்டுருவான். இல்லை நீ அற்புதம் ஜெபிச்சு கரெக்டாக நான் 21 நாள் பாஸ்டிங் எடுத்தலான்னு முடிவு பண்ணுவேன். 20 நாள் பாஸ்டிங் எடுத்திருப்பேன், உன் வாழ்க்கை நொந்து போயிருக்கும். கேட்குறவங்க இதெல்லாம் நடக்காது, அங்கே வேலை கிடைக்காது, அங்கே பிஸ்னஸ் இல்லை, இதெல்லாம் கேட்டு கேட்டு 21வது நாள் உன் பாஸ்டிங் எப்படி இருக்கும்னா சப்புன்னு ஒன்றும் இல்லாமல் இருக்கும். சொன்னது போல ஒன்றுமே நடக்காது. ஆனால் கர்த்தர் உனக்கு 40 நாளில் வச்சிருக்கலாம். நீ கேட்ட 21 நாள் வைக்கணும்னு என்ன கிடையாது, சட்டம் கிடையாது. ஆனால் கர்த்தர் உனக்கு எப்போ வச்சிருக்கலாம்? 40 நாளில் உன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கலாம். ஆனால் அந்த நாளை சுதந்தித்து கொள்ளாதபடி உடனே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறது. இது யார் பண்ணுவானா? நீ ஒழுங்காக தான் இருப்ப, நீ ஜெபிச்சிருப்ப, கூட இருக்கவங்க சில சும்மா இருக்க மாட்டாங்க. நீ எல்லாம் போய் எதுக்கு சபைக்கு போன? ஒழுங்காக நம்ம மார்க்கத்திலே இருக்கலாம்ல, ஒழுங்காக நல்லா இருந்திருப்ப, நீ அங்கேருந்து செத்தே போயிருப்ப. இங்கே வந்து ஜீவனையாவது கர்த்தர் கொடுத்துருக்குறார். சில பேர் அதை சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, செப்பெல்லாம் வேணாப்பா, உன் வேலையை பண்ணு, உன் விருப்பத்துக்கு பண்ணு. சில வாலிப பசங்களை சொல்லுவாங்க, நல்லா குடி, நல்லா உலகத்தை என்ஜாய் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். நீ வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்குள்ள நீ ஒரு தீர்மானம் உன் அனுபவத்தில் வச்சிருப்ப. இன்னொருத்தன் சும்மா சொல்ல மாட்டான், அவன் இன்னொரு அனுபவம், அவனுடைய அனுபவம் அவ்வளோதான். வெறும் 3 அப்பத்தை தான் உட்காந்துருக்கான். அந்த கூட்டத்தில் சொல்லுங்க, ஒரு பையன் 5 சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கான்னா மற்றவங்களாம் யாரும் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்களா? இவங்க டீச்சர்லாம் அலௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, யார்கிட்ட என்ன இருக்குது எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு. உடனே வச்சுருக்காங்க, அப்படியே ஒழிச்சிருப்பாங்க. பெரியவங்களாம் ஐயோ நம்ம பிள்ளைக்கு வேணும், எனக்கு வேணும், கண்டிப்பாக ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இந்த புள்ள வெள்ளங்க என்ன பண்ணிருக்கு, குழந்தை பையன் தெரியாமல் என்ன பண்ணிருக்குது, ஐயா உள்ளே நையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்குது, இருக்கிற 5 அப்பத்தை வெளியே காட்டுச்சு, மாட்டிக்கிச்சு. இவங்களுக்கு என்னன்னா இதை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த பையனுக்கே கொடுத்துடலான்னு. இது யார் அனுபவம் சொல்லுங்களேன்? வெளியே இருக்க அனுபவம் வேண்டாம், உள்ளே இருக்கிற உன் அனுபவம் வேண்டாம். இயேசுவின் அனுபவம் உனக்குள்ளே இருக்குன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முடியாத காரியங்களை செய்கிறவரே கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுவோமே. முடியாத செய்கிறவர் தாங்க கர்த்தர். டெய்லி செய்கிறது நடக்கிறதுன்னா எப்படி நடக்கும்? ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ, அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ எதிர்பார்ப்ப சொல்லுங்களேன்? 5%, 10%, 10லேருந்து 15,000 ரூபாய் கேட்கலாம். இதான் உன் அனுபவம். ஏன்னா பக்கத்தில் இருக்க முதல்ல கேட்பேன், போன வருஷம் உனக்கு எவ்வளோ ஏற்றுனாங்க, இந்த கம்பெனியில் எவ்வளோ ஏற்றுவாங்க, வேறு கம்பெனியில் எவ்வளோ கிடைக்கும். இந்த அனுபவம் தான் இருக்கும். ஏன் இந்த அனுபவம் கர்த்தருடைய அனுபவமாக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அடுத்த மாதம் 20,000 இல்லை 1,00,000 ரூபாய் கர்த்தர் எனக்காக கொடுக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அலையிலேயே சொல்லுவேன்.
உனக்குள்ள கர்த்தரின் அனுபவம் வேணும். அல்லேலூயா. என்ன சாட்சி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த டிவி சேனல் நடத்துகிறேன், எப்படி நடத்துகிறேன்னு எனக்கே தெரியல. மாதமான ஒரு ப்ரொஜெக்ஷன் போடுவோம், எவ்வளோ வரும் எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தா எல்லாமே மைனஸில் தான் நிற்கும். இது என் அனுபவம். என் அனுபவத்தில் 2 மாதம் பண்ணேன், ஓன் அனுபவம், வேலை செஞ்ச அனுபவம். இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது மிச்சம். தூக்கம்லாம் வரமாட்டேது, நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் இப்படியே தான் சுற்றிட்டே இருந்தேன். சேனலில் என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாமான்னு. ஏன் அனுபவம். அப்போது ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர் இது ஊழியம், நீங்கள் பண்ணுறது ஊழியம், உங்கள் கணக்கு போடாதீங்க, அதெல்லாம் எடுத்து வைங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என்ன சொன்னார்? நைட் ப்ரேயர் பண்ணுங்க, ஜாமக்கார ப்ரேயர் பண்ணுங்க, கர்த்தர் இதை மாற்றுவார். நான் ஒரு சபையில் போய் ஜாமக்கார ப்ரேயர் ஆரம்பித்தேன். அந்த ஆரம்பித்த உடனே அந்த சபையில் என்ன ஆயிடுச்சுன்னா கட்ட முடியாதபடி சபை கட்ட ஆரம்பிச்சது. ஒரு சபையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம், அவங்க ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தாங்க. இது சொல்கிறது உண்மையான்னு தெரியல. உடனே என்ன பண்ண, இந்த லாக்டவுன் டைமில் என்ன பண்ண, ஜாமக்கார ப்ரேயர் ஆரம்பித்தோம். எங்கள் சேனலில் இருக்கிற பசங்களுக்கும் தெரியாது எவ்வளோ வருதுன்ட்டு. வருது கணக்கு தெரியும், ஆனால் எப்படி செலவு சம்பாதிக்கிறோம், 4 பேருக்கு சம்பளத்தை கொடுத்து, வாடகை கொடுத்து, கரண்ட் பில் கொடுத்து, எல்லா டெக்னிக்கலுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்து, சேனலுக்கு ரெண்ட் கட்டி எப்படி காசு வருதுன்னு தெரியல. அல்லேலூயா. என் அனுபவத்தில் இருந்த எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்குள்ளே இருக்கிற கர்த்தரின் அனுபவத்தில் பார்க்க ஆரம்பித்தேன், கர்த்தர் பெருக செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா, கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா, இன்னும் சத்தமா. இப்போ யோசிக்கிறேன், எனக்குள்ளே இருக்க கர்த்தர் பெரியவர். ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டேன் நான். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டேன். இனிமேட்டு சபை சின்னதாக பத்தாது, இன்னும் பெருசாக வைக்கலாம். வராமே ஒரு 10,000 பேர் உட்கார்ற மாதிரி பெரிய ஆடிட்டோரியம் கட்டும். ஏன்னா எனக்குள்ளே என் அனுபவம் தான் என்ன இருக்குன்னா, 100 பேர், 150 பேர், 200 பேர், இப்படி தான் ஓடும். எனக்குள்ளே இருக்க கர்த்தர் எப்படி, நார்மலாக ஒரு மீட்டிங் வச்சது எவ்வளோ பேர் மீட்டிங் வச்சுருக்காரு, சாதா மீட்டிங்கை போஸ்டர் அடிக்காமல் 30,000 40,000 பேர் கேதரிங்கை பண்ணியிருக்காரு. அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்குன்னா, அந்த அனுபவம் பண்ணவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்குன்னா, நம்ம வைக்கிற மீட்டிங், நமக்குள்ளே நம்ம நடத்துகிற சர்ச்சு, நம்ம நடத்துகிற அந்த இதில் எவ்வளோ ஆட்கள் வருவாங்க. உன் அனுபவம் தான் 4 பேர் வருவாங்க. கர்த்தருடைய அனுபவம் இருந்ததுன்னா அதில் திரளான ஜனங்கள் தேடி வருவார்கள். கரங்களை தேடி கர்த்தரை செலுத்துமா. எடுத்து படிங்க, யோபுவின் அதிகாரம் 1:21 படிங்களேன். யோபு 1:21 மட்டும் படிங்களேன். நான் நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். அல்லேலூயா. நான் நிர்வாணியாவே போய்க்கிறேன், என்கிட்ட இந்த சொத்து பத்தெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஒரு அலையிலே சொல்லுமே, இந்த யோபுக்கு தெரியுது தனக்குள்ள இருக்கிற கர்த்தரின் அனுபவம் பெரியது. இவனை சுற்றி வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, கடைசியில் அவங்க வைஃபோட சொல்லிடுச்சு, எதுக்கு இந்த ஜீவனோட இருக்க விட்டுடுன்ட்டு. ஊரில் இருக்க சொந்தக்காரங்க எல்லாம் தன் அனுபவத்தில் சொல்கிறாங்க, எல்லாமே செத்து போயிடுச்சுன்னு. இவன் சொல்ல, கர்த்தர் தானே கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கிட்டோம் போட்டோம். நம்ம நினைப்போம் யோபுக்கு என்ன ஆசீர்வாதமா, சொல்லுங்களேன். தன் ஸ்நேகிதனுக்காக ஜெபித்ததுனால அவன் பாடுகள் நீங்கி அவனுக்கு இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன. இன்னைக்கு 1 லட்சம் போனால் நாளைக்கு 2 லட்சமா. இன்னைக்கு 1 லட்ச ரூபா மதிப்பு, 10 வருஷம் கழிச்சு அது 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வேல்யூ, 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வேல்யூ. 10 வருஷம் கழிச்சு 2 லட்ச ரூபா கொடுத்தா பரவாயில்லையா உங்களுக்கு, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு 1 லட்ச ரூபா நஷ்டம், ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் 2 லட்ச ரூபா கர்த்தர் கொடுத்தா ரெட்டத்தினே வந்துச்சுன்னு அர்த்தமா. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா. இன்னைக்கு மனிதன் அதுதான் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கான். எடுத்து படிங்க, அதே 41:42-16 படிமா, கடைசி வசனம். இதற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்து, அல்லேலூயா, உபத்திரம் ஆகி அவன் கிளியர் ஆகி 140 இயர்ஸ் என்ன பண்ணாம அவன் ஆயுசு காலத்தை கர்த்தர் நீட்டி கொடுத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, முதலாவது பிரச்சனை அவனுக்கு உயிர் தான் பிரச்சனை. கடைசியா ரொம்ப வாழ்வதற்கே கஷ்டமா இருந்தான், முதல்ல அவன் பலத்தை கொடுத்தார். 2வது படிமா, உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக, 4 தலைமுறைனா என்ன, அவன் புள்ளைக்கு புள்ள எல்லாவற்றையும் காணும்படியா கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. நம்ம பிரச்சனைன்னா என்ன தெரியுங்க பார்த்தீங்களா, கல்யாணமானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்த ஒரு நிலைமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுது, என் ஒய்ஃபு கஷ்டப்படுறா,
கல்யாணம் பண்ண இடத்துல என் மருமகன் கஷ்டப்படுறாங்க, ஐயோ என் பேரப்பிள்ளை கஷ்டப்படுது, இதை பார்க்கவா ஆண்டவரே என்னை வச்சிருக்கீங்க, இதற்கு முன்பாக என்னை என்ன பண்ணுங்க, என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். நம்ம பார்க்கறது எல்லாம் தோல்வி, நம்ம பார்க்கறது எல்லாம் நஷ்டம், இதை மட்டும்தான் உன் கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் கர்த்தருடைய அனுபவம் உனக்குள்ள இருக்குன்னா நீ பார்க்கறதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீ மட்டும் இல்லை, உன்னை சார்ந்தவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார். ஆமென் சொல்லுமா? கரங்களை எதிரி கத்திரமே சொல்லுமா சத்தமா? உண்மையான ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னா, உண்மையான ஆசீர்வாதம் என்ன? உன் கூட இருக்கவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது உன் கண்கள் காணணும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்குது, என் கண்கள் காணப்போகுது. சொல்லுங்களேன், என் பிள்ளையின் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்குது, என் கண்கள் காணப்போகுது. இன்னைக்கு 60 வயசு ஆனாவே பயம், என்ன வியாதி வருமோ வாழ்வோமோ. 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவன் நோய்வாய்ப்பட்டு தான் படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அங்கே பாருங்க, படுத்த படுக்கைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்க சூழ்நிலையில் இருந்த யோபுவை கர்த்தர் இன்னும் 140 வருஷத்துக்கு என்ன பண்ணாரு? அவனை கொண்டு போய் படிமா, அதை இன்னும் சத்தமாக படிங்க பார்க்கலாம். இதற்கு பின்பு யோபு விட்டதுலேருந்து படிமா. 116 140 140 வருஷம் உயிரோடு இருந்து 140 வருஷம் உயிரோடு இருந்து 16 போடுங்க. 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஆமென் அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கடைசி படிச்சு முடியுமா? யோபு நெடுநாள் இருந்து ஆமென் பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இந்த தான் உண்மையான ஆசீர்வாதம். உனக்குள்ள இருக்கிறவர் பூரணப்பட்டவர். அல்லேலூயா சொல்லுமே. நான் வாழும் பொழுது பூரணத்தோடு சொல்லுங்களேன். நான் மரிக்கும் பொழுது பூரணம் மரிக்கணும். கையில் வச்சு என்ன பாஸ்டர் சாபம் விடுறாரு? பூரணமாக மரிக்கணும் தான் சாபம். ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை இருத்துல வச்சு சொல்லுங்களேன். நாம் பூரணமாய் மரிக்க வேண்டும், நாம் பூரணமாய் வாழ வேண்டும், என் பிள்ளையின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இவன் சொல்லிட்டான், மோசே நான் என்னை அனுப்ப மாட்டேன்ட்டீங்களா ஆண்டவரே, அந்த தேசத்தையாவது கண்ணில் ரொம்ப தூரம் கூட்டின்னு வந்தேன், என் கண்ணிலையாவது காட்டுங்க ஆண்டவரே. அவனுக்குள்ள அனுபவம் என்ன இருந்தது? கம்மியாக தான் இருந்தது. உண்மையாக அவன் கெஞ்சிக்கிறதா கண்டிப்பாக கத்தர் அமைச்சிருப்பார். அவனுக்குள்ள என்ன இல்லை? ஏசப்பா மன்னிப்பாரு, பிதா மன்னிப்பார், அவனுக்குள்ள எண்ணமே இல்லை. தூரத்துலையாவது கொஞ்சம் காட்டுங்களேன். ஆனால் நம்மளுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். வலையிலேயே சொல்லுமே, நீ உடனே இறங்கினா அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ கண்களில் காணுவாய். ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்கம் வரலாம், உன்னை விட்டு யாராவது பிரிஞ்சு போயிருக்கலாம், ஏதோ ஒரு விபத்து ஏற்படலாம், சோர்ந்து போகாத. ஆமென். கர்த்தர் உனக்கு பூரண ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கிற அனுபவத்தை காட்டிலும் இயேசுவின் அனுபவம் மகா பெரியது. அந்த அனுபவம் எனக்கு கிரியை செய்யட்டும். சொல்லுங்க, அந்த அனுபவத்துக்குள்ள நான் வாழ வேண்டும். சத்தத்தோடு சொல்லுங்களேன், அந்த அனுபவத்தில் நான் வாழ வேண்டும். அந்த அனுபவம் எனக்குள்ள நிலைத்து நிற்கணும். சத்தமா சொல்லுங்களேன், என்ன அனுபவமா? ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், இயேசுவின் அனுபவம் எனக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, யாராவது முன்னிட்டு பிரிஞ்சு போறாங்களா? ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஏதோ ஒன்று விட்டு இழந்து போதா? ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். உன் குடும்பத்தில் திடீர்னு ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு பிரச்சனை வருதா? சோர்ந்து போகாத. கர்த்தர் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன் அனுபவத்தில் பார்த்தா அது பிரச்சனையாக தான் தெரியும். கர்த்தர் அனுபவத்தில் அது ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தராகிய தேவன் மகனே மகளே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் அனுபவத்தில் பார்க்காத. அல்லேலூயா. உன் அனுபவத்தில் பார்த்தா அது ஃபெயிலியராக தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் அவங்க சாட்சி கேட்டு பாருங்களேன். நான் குடிகாரனாக இருந்தேன், மந்திரவாதியாக இருந்தேன், நான் நிறைய பேரை சாவடித்தேன், கொள்ளக்காரனாக இருந்தேன், அப்படி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேச வருவாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா நினச்சிருப்பாங்களா? அவங்க அப்பா அம்மா நினைப்பில் என்ன இருக்கும்? இவன் தருதில் எங்கேயோ ஜெயிலில் தான் இருப்பான், செத்து போயிடுவான்னு. ஆனால் கர்த்தருடைய அனுபவம் அவருக்குள்ளே வந்ததுனால இன்னைக்கு கர்த்தர் அவர்களை ஊழியக்காராக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கிறார். ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டு பாருங்க. ஏதாவது ஒரு பணி, ஏதாவது ஒரு ஊழியம். இந்த மாதத்துலேருந்து நம்ம சபையில் பைபிள் ஸ்டடி வைக்கிறோம். வெளியேந்து ஒரு பாஸ்டர் பிடிஎஸ் ஸ்டடி நடக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸு. மாதத்தில் ஒரு நாள் கிளாஸு தான். சரிங்களா? ரொம்ப 200 300 ரூபா இல்லை இலவசமாக கூட எனக்கு நடத்துறதுக்கு பிளான் பண்ணுறேன். சரிங்களா? கலந்து கொள்ளுங்க, படித்து தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் நமக்காய் நிறைய ஊழியத்தை வைத்திருக்கிறார்.
உன்னை கொண்டு கர்த்தர் நிறைய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுமே, அவ்வளோ அலையிலேயே சொல்லுமே. கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறது காட்டில நீ சாப்பிட்டது போதுமா, மீதம் எடுக்கணுமா? சொல்லுங்களேன். இப்போ அவங்க சீஷருக்கு மீதம் எடுக்க செய்தார், எதிர்காலத்தை ஆசீர்வதிச்சார். யோபுக்கும் அதே தான். யோபு தேவனுக்காய் நிலைத்து நின்றான், அவன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அன்னைக்கு நிலைமை, அன்னைக்கு நோயை சரிப்படுத்தி ஆடு மாடு வந்தது பிரச்சனை இல்லைங்க, அவன் ஆயுசு முழுவதும் ஆசீர்வாதம் இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் அனுபவம் இருந்தால் அங்கே தோற்று போகும். எனக்குள்ளே இருக்கிற கர்த்தரின் அனுபவம் வேணும். உனக்குள்ளே இருக்க கர்த்தர் யாருன்னு படிச்சு பாரு. டெய்லி உட்காந்து படி, ரீட் பண்ணு பைபிளை. புதிய ஏற்பாடை நல்லா படி. அதனால பழைய ஏற்பாடு படிக்காமல் இருக்காது. மொத்தத்தையும் படி. ஒரு நாளைக்கு ஒரு புதிய ஏற்பாடு ஒரு சாப்டர், பழைய ஏற்பாடு ஒரு சாப்டர், ரெண்டுத்தையும் படி. கர்த்தர் செய்த அற்புதங்கள் அநேக காரியங்கள் இருக்கு. இதுதான் சாட்சி. இந்த சாட்சி உனக்குள்ள எங்க இருக்கணும்? கையில் இருக்கிறது முக்கியம் இல்லை, பைபிள் கையில் வைக்கிறது முக்கியம் இல்லை, தூக்கிட்டு போகிறது. சில பேர் தலைமை இடத்துல பிடிச்சி படுத்து தூக்கின்னு இருப்பீங்க. இது முக்கியம் இல்லை. இந்த வார்த்தைக்குள்ள இருக்க அர்த்தங்கள் உனக்குள்ள புரிய வேண்டும், விசுவாசிக்க வேணும். முடியாத காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். சொல்லுங்களேன், இந்த வருஷம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். இந்த மாதம் எப்படி முடிக்க போறீங்க? எனக்கு தெரியாதுப்பா, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் இருக்கீங்க, எனக்கு என்ன கவலை? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியாது. சொல்லுங்க, எனக்கு தெரியாது. இந்த மாதம் நீ இருக்கீங்க, வேலையில் ப்ரொமோஷன் இல்லையா? எனக்கு தெரியாத ஆண்டவர், நீ இருக்கும்போது எனக்கு இல்லை. உனக்கு அந்த கம்பெனியில் ப்ரொமோஷனில் வேற ஒரு கம்பெனியில் உனக்கு அதிபதியாக கர்த்தர் உருவாக்கி வைப்பார். அல்லேலூயா. யோசேப்பு தரிசனம் பார்க்கும்போது அவங்க அப்பா கூட திட்டுறான், நீ என்னையும் வந்து உன் காலில் விழுன்னு நினைக்கிறியாப்பா? செல்ல பிள்ளை தான், ஆனால் தரிசனத்துக்கு முன்பாக பிள்ளை காலில் விழுணுன்னு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியல. யோசேப்போட அவங்க அப்பா அதை ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ளே இருக்க பள்ளத்தில் விழும்பொழுதும் என்னை யாராவது காப்பாட்டு சாப்பாடு போடுவோன்னு நினைக்கல. கர்த்தர் என்னை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கான்னு அவனுக்குள்ளே இருந்திருக்கு. அல்லேலூயா. அதனால் ராஜாக்களுக்கு முன்பாக அவனை அதிபதியாக கர்த்தர் வைத்தார். நீ ஏதோ ஒரு சூழ்நிலை, ஐயோ எனக்கு பள்ளத்தில், அவன் எப்போ வாக்குத்தத்தத்தை பெற்றானோ அன்னைக்கு சகோதரன் இருக்கிறதுல இந்த அன்பை இழந்துட்டான், பெற்றோர் மேலே இருக்க அன்பை இழந்தான், மொத்தத்தில் உறவை இழந்து போனான், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். நம்ம சபைக்கு வந்த உடனே எனக்கு ஆசீர்வாதத்தை கேட்குறோம், அவன் வாக்குத்தத்தத்தை ப்ராஃபட்டிகள் கேட்ட உடனே உபத்திரம், மரணம், அடிமை, சிறைச்சாலை, கெட்ட பேர். காத்திருந்தான். கர்த்தர் அவனுக்காய் வச்சு இந்த திட்டத்தை நிறைவேற்ற டைம் வந்தது. கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பாக தலை உயர்த்தின. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் மூலமாக நிறைவேற்றினார். உனக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரியா, அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்திருப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான அன்பு சகோதரியால் சாட்சி சொல்ல முடியாது, அதனால் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் நாககுமாரி. நானும் என் கணவரும் சென்ற வருடம் மார்ச் மாதம் செய்யார் கிராமத்திலிருந்து சென்னையில் எனது தம்பி மகன் கல்யாணத்துக்கு வந்தேன். லாக்டவுன் காரணத்தால் நான் அம்மா வீட்டிலேயே தங்கிவிட்டேன். பிறகு 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020 காய்ச்சல். என் கணவர் மரணம் அடைந்தார். லாக்டவுன் காரணத்தால் ஊரிலிருந்து யாரும் வரவில்லை. அதன் பிறகு 3 மாதம் பிறகு எனக்கு இடது பக்கத்தில் கட்டி வந்துவிட்டது. டாக்டரும் சென்றதுக்கு கேன்சர் கட்டி என்று கூறிவிட்டார்கள். நான் 1.5 மாதம் மருத்துவமனையில் தங்கியிருந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளாகிவிட்டேன். அதற்கு பிறகு நான் மேலும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வலியினாலும் நோயினாலும் தினமும் வலியால் பாதிக்கப்பட்டேன். எனக்கு அப்போது ஆண்டவரை பற்றி தெரியாது. எனது தங்கை இந்த ஆலயத்துக்கு நான் வர வழிகாட்டினால் நான் தற்போது நலமாக உள்ளேன். முதலில் ஆண்டவருக்கு நன்றி. மேலும் நான் இதே நலத்துடன் எனது ஊருக்கு சென்று வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். நான் உடல்நலம் குறைவில்லாத போது என் மகள் நிர்மலா என்னை நலமாக பார்த்து கொண்டாள். எனவே அவளின் கணவனார் ராம்குமார் குடியின் காரணமாக உடல்நிலை குறைவின்றி உள்ளார். எனது மகன் பாண்டியன் குடியினால் பாதிக்கப்பட்டுள்ளார். இவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு கிருபை தருமாறு ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. இவருக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, அருமையான அன்பு சகோதரி அப்பா, தன் கணவரை இழந்து தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் டைமில்
அநேக வேதனைகளால் இருக்கும்போது கர்த்தாவே தன்னுடைய சரீரத்தில் ஒரு பாடுகள் அப்பா, அதையும் தேவனாய் கர்த்தர் அப்பா கிருபையாய் நீக்கி போட்டீர். இதோ அப்பா ஒரு அப்பா அவருடைய மகளுடைய சகோதரி மூலமாய் தகப்பனே இந்த ஆலயத்தில் நீர் கொண்டு வந்து அவருக்கு கர்த்தாவே இருந்த வலி வியாதினையெல்லாம் நீ நீக்கி போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அற்புதத்தின் தேவன் தகப்பனே. அப்பா உம்முடைய ஆலயத்தில் வருகிறவர்களுக்கு நீர் சுகத்தையும் பலனையும் கொடுக்கிறீர் அப்பா. இந்த நாளில் அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டவர்களால் அன்பு சகோதரியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியான இன்னும் இவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் வேண்டியிருக்கிற காரணங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தன்னுடைய மருமகனுக்காகவும் தன்னுடைய மகனுக்காகவும் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் சபையாரார் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமப்பா. எல்லா குடிவெறியின் ஆவிகளை நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே அந்த சரீரத்தொட்டு ஓடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. நீர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் கடந்த வருடத்திலிருந்து இந்த ஆண்டிலே நான் சுகத்தோடு இருப்பேன் என்று சொல்லி நம்பவே இல்லை. அந்த சூழலில் கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு சுகத்தை தந்தார். ஆண்டவருக்கு நான் கோடாகோடி நன்றி சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டில் நான் பெல்லிசனியத்தில் பாதிக்கப்பட்டு சரியான தூக்கம் கிடையாது. தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கிருபையாக நல்ல தூக்கத்தை தர கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நான் நன்றியோடு கூட கர்த்தரை நான் துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் மத்தியில் இருக்கிறார். நான் கடந்த வருடத்தில் நான் சுகவீனப்பட்டு நான் எங்கு செல்ல என்று சொல்லி தயங்கி கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் எனக்கு இந்த அருமையான பாஸ்டர் நடத்துகிற இந்த திருச்சபைக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் அவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். நல்ல ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையில் இங்கே வந்தேன். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அவர் பெரியவர், 10,000ங்களிலும் சிறந்தவர், உன்னதமான தேவன். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை என்பதை நான் உங்கள் முன்னிலையில் அறிக்கையிடுகிறேன். நான் ஒரு சிறிய பாடலை பாடலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வேத வசனத்தின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, ஆளுக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டேன். ஆளுக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். வாங்க. அல்லேலூயா. சாட்சி சுருக்கமாக சொல்லுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். நான் அல்லேலூயா. இந்துக்குள்ளே தான் இருந்தேன். குமார் இங்கே சர்ச்சுக்கு வரும்போது நான் ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுவேன்.
சர்ச்சுக்கு போய் நான் அவனுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லுவேன். இருந்தாலும் நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்காரர் இல்லாத என் 3 பிள்ளைங்கள வளர்த்தேன். இருந்தாலும் எனக்கு 3 பிள்ளைங்களும் இல்லை. என் பேத்தி பேரனுங்க தான் இருக்கிறாங்க. என் பேத்தி வந்து +2 படிக்கிறா. அவள் வந்து செல்ஃபோனை எந்த நேரம் பார்த்தாலும் கையிலே வச்சுன்னு அந்த செல்ஃபோனில் டிக்டாக்கு அது இதுன்னு பண்ணுவான். +2க்கு நான் போக மாட்டேன், படிக்க போக மாட்டேன். ஹாஸ்டலில் தான் விட்டுருந்தேன் குழந்தையிலேருந்து 3 வயசுலேருந்து. நான் போக மாட்டேன் ஹாஸ்டலுக்கு, நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஜபம் பண்ணலாம் தெரியாது. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் காலையில் என் கடையண்ட 3 மணிக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஜபம் பண்ணுவேன். என் பேத்தி வந்து போன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு, அவள் பேர் அக்ஷயா, எல்லாத்தையும் போட்டுட்டு ஹாஸ்டலுக்கு நான் படிக்க போகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வீட்டிலேருந்து படிப்பேன். நான் எனக்கு டெய்லி 400 ரூபாய் ஆட்டோக்கெல்லாம் கொடுக்க முடியாதுமான்னு என் பேத்தி ஹாஸ்டலில் போய் நான் சந்தோஷமாக போனான். ஆயா நான் படிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா, படிக்கிறா. பாஸ்டர் அம்மா பாஸ்டர் ஐயாவுக்கு தோத்துறோம். பாஸ்டர் ஐயா பாஸ்டர் அம்மா என் பேத்திக்கு, அவள் பேர் அக்ஷயா, ஜபம் பண்ணும், அவள் நல்லா படிக்கணும், மேல்மையாக வரணும்னு ஆசைப்படுறேன். பிள்ளை இல்லாத பேத்தியாவது நல்லா படிக்கட்டும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கோடான கோடி நன்றி.